சிங்கமும் ஆட்டுக்குட்டியும். வெளிப்படாத உண்மை. ஒரு ஊருக்கு சர்க்கஸ் குழு ஒன்று வந்தது. அங்குள்ள விலங்குகள் செய்யும் சாகசங்களை கண்டு மக்கள் வியந்தனர். அந்த ஊரில் காட்சிகள் முடிந்ததும் சர்க்கஸ் குழுவினர் அடுத்த ஊருக்கு பயணம் ஆனார்கள். புதிய இடத்திற்கு சென்று கூண்டுகளை திறந்தபோது ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருந்தது. சிங்கம் கூண்டில் இல்லை. சிங்கம் தப்பித்துவிட்ட செய்தி காட்டுத்தீயாக பரவியது. ஊர் மக்கள் பயத்தில் உறைந்தனர். காவல்துறையினர் ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சிங்கத்தை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கினர். நாட்கள் கடந்தன, ஆனால் சிங்கம் சிக்கவில்லை. அதே சமயம் மக்கள் மத்தியில் வதந்திகள் பரவத் தொடங்கின. 7ஆம் நாள் நான் சிங்கத்தை பார்த்தேன், அது ஒரு ஆட்டை அடித்துக் கொன்று தின்று கொண்டிருந்தது என்று ஒருவர் கூறினார். 9ஆம் நாள் சிங்கம் ஒரு மாட்டை கொன்றுவிட்டது என்று மற்றொரு வதந்தி பரவியது. 11ஆம் நாள் கடைசியாக சிங்கம் ஒரு மனிதனையே கொன்றுவிட்டது என்று மக்கள் பேசத் தொடங்கினர். மக்கள் பயத்திலும் ஆத்திரத்திலும் சிங்கத்தை கண்டதும் சுட்டுக் கொல்லுமாறு காவல்துறையிடம் வேண்டினர். ஆனால் சர்க்கஸ் உரிமையாளர் மட்டும் என் சிங்கம் யாரையும் கொல்லாது, தயவு செய்து அதை கொல்லாதீர்கள் என்று கெஞ்சினார். இறுதியாக ஒரு இடத்தில் சிங்கம் பிடிபட்டது. அந்த பயங்கரமான மிருகத்தை பார்க்க ஊர் மக்கள் அனைவரும் கூடினர். சிங்கம் இருந்த கூண்டு திறக்கப்பட்டது. ஆனால் அங்கு கண்ட காட்சி அனைவரையும் மௌனமாக்கியது. அந்த சிங்கம் எந்த இரத்த கரையும் இல்லாமல் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியோடு மிக அமைதியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த சிங்கத்தை அதன் உரிமையாளர் அவ்வளவு சாதுவாக வளர்த்திருந்தார். மக்கள் சொன்ன புகார்கள் அனைத்தும் வெறும் கற்பனையே தவிர உண்மை இல்லை என்று அப்போதுதான் எல்லோருக்கும் புரிந்தது. கதையின் நீதி. இந்த உலகம் நாம் செய்யாத தவறுக்காக நம்மீது பழி சுமத்தலாம், தவறான வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்தலாம். ஆனால் உண்மையான நீதிபதி நம் தேவன் மட்டுமே. அவர் நம் இதயத்தை பார்க்கிறவர். பொருத்தமான விவிலிய வசனம்: மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16-7. ஆன்மீக சிந்தனை. இந்த கதையில் சிங்கத்தின் கூண்டு திறக்கப்பட்ட போது அதன் சாந்தமான குணம் வெளிப்பட்டது போல ஒரு நாள் பரலோகத்தில் தேவன் நம் இதயங்களை திறந்து காண்பிப்பார். அப்போது நம் இதயம் கசப்புணர்வோ தீமையோ இல்லாமல் தேவன் வாசம் செய்யும் பரிசுத்தமான ஆலயமாக காணப்பட வேண்டும். உலகம் நம்மை எப்படி பார்த்தாலும் நம் தேவன் நம் இதயத்தின் தூய்மையை கண்டு மகிழ்வார்.